இப்போ நீங்க இப்படில பார்க்குற இந்த எஃபெக்ட்டை CapCutல கஸ்டமா எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க CapCutல உங்க வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ண வீடியோ மேல கிளிக் பண்ணிட்டு கீழ காப்பின்னு கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ண வீடியோ மேல கிளிக் பண்ணிட்டு கீழ ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு டூல் கொடுத்திருப்பாங்க. அதுக்குள்ள போயிட்டு கஸ்டமைஸ்டு கட் அவுட் கிளிக் பண்ணிட்டு உங்க கேரக்டர் மேல வந்து டிராப் பண்ணிக்கோங்க. எக்ஸஸா அந்த மாதிரி செலக்ட் ஆச்சு அப்படின்னா கீழ வைப் டூல் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ட்டா உங்க சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆயிரும். இப்போ டிக் ஐகான் கொடுத்துட்டு கீழ ஓவர்லே கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓவர்லே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா மெயின் வீடியோக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு சைடுல பாத்தீங்கன்னா கேரக்டர் வந்து பிரிஞ்சு வரும். இதுக்காக மொத்தம் நமக்கு ரெண்டு காப்பி வந்து வேணும். இதனால நான் கட் அவுட் பண்ண வீடியோ மேல கிளிக் பண்ணிட்டு ரெண்டு தடவை காப்பின்னு கொடுத்து ரெண்டு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கிறேன். அந்த ரெண்டு வீடியோமே ஒன் பை ஒன்னா அந்த மெயின் வீடியோ கீழே ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ கட் அவுட் பண்ண வீடியோ மட்டுமே மொத்தம் ஓவர்லேல 3 வீடியோ இருக்கும். அதுல மேல இருக்க ஃபர்ஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு எஃபெக்ட் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல வந்து டைம் லைன் வச்சுக்கோங்க. நான் வந்து வீடியோ பாதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால பாதியில டைம் லைனை வச்சுட்டு மேல கீ ஃப்ரேம் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோட எண்டிங்ல கூட டைம் லைனை வச்சுட்டு உங்களுக்கு ரைட் சைடு வேணுமா லெஃப்ட் சைடு வேணுமா அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேம் ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிரும். அந்த ரெண்டு கீ ஃப்ரேம்க்கு நடுவில் டைம் லைனை வச்சுட்டு மேல பாத்தீங்கன்னா கிராஃப் டூல் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஈஸி அவுட் 1 or 2 அப்படிங்கிற அந்த ப்ரீசெட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான அனிமேஷன் வந்து கிடைச்சிரும். இப்போ சேம் அதே மெத்தடை யூஸ் பண்ணி ரெண்டாவதா இருக்க அந்த கட் அவுட் அனிமேஷன் மேல கிளிக் பண்ணிட்டு இதே கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த வீடியோல கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிருக்கீங்களோ அந்த வீடியோ மேல கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு சேச்சுரேஷன் கொடுத்திருப்பாங்க. அதை பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிக்ரீஷன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா போதும் இந்த மாதிரி ஒரு டக்கரான அனிமேஷன் வந்து கிடைச்சிரும். நீங்க ஓவர்லே எக்ஸ்ட்ரா ஆட் பண்றதுனால ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்கலாம். அடுத்து